வெல்கம் டு கோம்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி என்ன ரெசிபினா கொள்ளிக்கருவாடு குழம்பு. அருமையான கொள்ளிக்கருவாடு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் கொள்ளிக்கருவாடு. இது முழுசாக தான் கிடைக்கும். இதுதான் நம்ம சுட்டு எடுக்கலாம். இது நான் 6 பீஸ் எடுத்திருக்கேன் இந்த குழம்புக்கு. பாருங்கள், இதுதான் கொள்ளிக்கருவாடு. தலையோடு தான் இது வரும் இந்த கருவாடு. இதை நான் அடுப்புலேயே வச்சு சுட்டு எடுத்துக்கிறேன். இந்த கருவாட்டை 4 பக்கமாக நீங்கள் வச்சு நல்லா சுட்டு எடுங்க. 6 கருவாட்டையும் நான் சுட்டு எடுத்த பிறகு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இதில் சுடும்போது தலை, வால், அந்த செதில், உள் செதில், வெளி செதில் எல்லாமே வந்துடும். இப்போ பிச்சாவே வந்துடும். இது மாதிரி நான் க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன். உள்ளுக்குள்ளே இருக்க முள் கூட தனியாக வந்துடும். இப்போ நாட்டு தட்டைப்பயிரை வறுத்து 5 விசில் விட்டு நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி வெந்துருச்சு. இதை நாம் ஊற வைக்கவே தேவையில்லை, அப்படியே போட்டு குக்கரில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு கத்திரிக்காய் 6 கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன். தேவைப்பட்டால், உங்களுக்கு விருப்பப்பட்டால் முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா ருசியாக இருக்கும். இந்த குழம்புக்கு நான் வெறும் கத்திரிக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். இதில் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். இதை போட்டு நல்லா கிண்டி கொடுத்துட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. இந்த குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 200 சின்ன வெங்காயத்தை 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இது கூட 2 நாட்டு தக்காளி பழத்தை நல்லா போட்டு அதையும் நான் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன். இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இதை வதக்கின பிறகு ஆற விட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இதை அரைச்ச பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரிலையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிடுங்க. இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நான் போடுறேன். கையில் நான் போட்டிருக்கேன். இப்போ பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி நான் ஊற்றிக்கிறேன். இந்த குழம்பு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ கலக்கி கொடுத்துட்டு உப்பு காரம் பார்த்துட்டு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இது கொதிக்கட்டும். இப்போ கருவாட்டை வெதுப்பான தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். இதை 2 டைம்ஸ் 2 தடவை கழுவி எடுத்துக்கலாம். அப்போ தான் உள்ளுக்குள்ள இருக்க அழுக்கு, மண், உப்பு எல்லாம் கரைஞ்சி வந்துடும். ரொம்ப சூடான தண்ணியில் போட வேண்டாம். வெதுப்பான தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு. அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிக்கட்டும். இதுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது தேவைப்பட்டால் நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகா போடலை. இது கூட தாளிப்பு கூட பச்சை மிளகாவும் சேர்த்திக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சேர்த்திக்கலாம். ஏன் நான் கடைசியில் கருவாட்டை போடுறேன்னா, நம்ம சுடும்போது கருவாடை நல்லா வெந்திருக்கும், பாதி வெந்திருக்கும். அதனால தான் நான் போடலை, கடைசியாக போடுறேன். இல்லைன்னா முதல்லையே போட்டால் உருவமே இல்லாமல் ஆயிரும். அதனால தான் நான் கடைசியில் போடுறேன். இதை கருவாடை போட்டு 5 நிமிஷம் கழித்து நாம் இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த கருவாடை
மதுரை சைடு, திண்டுக்கல், கோயம்புத்தூர், சேலம், பொள்ளாச்சி இந்த சைடு தான் கிடைக்கிது. சென்னை பக்கம் இது கிடைக்க மாட்டேங்குது. நான் ஊருக்கு போகும்போது வாங்கி வச்சு செய்வேன். இது மாதிரி இந்த குழம்பு அருமையாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.